ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு திருவிழா விழாக்கு தான். எங்கள் ஊரில் நாகராஜ கோயிலில் 4 ஆவணி ஞாயிற்றுக்கிழமையும் திருவிழா கடைகள் போடுவாங்க. அதே மாதிரி கோயிலையும் விசேஷ பூஜைகள்லாம் இருக்கும். நல்ல கூட்டமாகவும் இருக்கும். எல்லா வாட்டியுமே திருவிழா கடைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த வாட்டி கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்லலாம், ஏன்னு தெரியல. பட் இந்த பாத்திர கடையெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸாக, பாத்திர ரேட்டும் கம்மியாக இருக்கும், நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ பார்த்திங்கன்னா என்னோடய ஞாபகத்தில் அந்த கலர் ஜவ்வு மிட்டாய் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கும். ரெண்டு பாசி கடைலாம் இருக்கும், அவ்வளோதான். இந்த மாதிரி பாசி கடைகள் தான் இருக்கும். ஆனால் இப்போல்லாம் என்னென்னலாமோ திங்ஸ் வந்தாச்சு. என் பொண்ணுங்களுக்கு என்ன ஒரு ப்ளஸ்னால், அவங்க பர்த்டே டைமில் தான் இந்த திருவிழா கடை வருதுனால பர்த்டே ஷாப்பிங் எல்லாத்தையும் இதில் வச்சே முடிச்சிடுவாங்க. எனக்கு இந்த வாட்டி ரொம்ப அட்ராக்டிவாக தோணுது இந்த சேட்டு வச்சுருந்த இந்த பூ தான். இது பிளாஸ்டிக் பூவா என்ன பூன்னு எனக்கு சரியாக தெரியல, ஆனால் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. அதுலேயும் இந்த ரெட் கலர் போன எல்லாரையுமே வாங்க வச்சுச்சின்னு தான் சொல்லணும். சில பேர் பார்த்துட்டு போய் வீட்டில் போய் காசு எடுத்துகிட்டு வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்ம சின்ன பிள்ளையாக இருந்தப்போவுமே கடைகளில் இது விற்பாங்க. பட் இவர் வச்சுருந்தது கொஞ்சம் அட்ராக்டிவ் தான். ஒன்று வந்து 60 ருபீஸ்ன்னு கொடுக்குறாரு, சிலது பார்த்திங்கன்னா 120 ருபீஸ். இது 120 ருபீஸ்ன்னு கொடுக்குறாரு. இது ஜோடியாக எடுக்கும்போது 240, 200 வரைக்கும் குறைக்கிறாங்க. பெரிய ஃப்ளவர் வாஷ் மாதிரி, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் மாதிரி வச்சுருக்காரு. அது 240, 200க்கு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். மற்றபடி குட்டி குட்டியாக இருக்கிறது எல்லாமே 60 ருபீஸா. திருவிழா கடைனா இந்த உப்பு ஜாடி இல்லாத கடையே இல்லைங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. உப்பு ஜாடி கடை தான் அடுக்கி வச்சுருந்தாங்க. இந்த கலரில் எந்த சேஞ்சஸும் இல்லை. பட் இது ரொம்ப குவாலிட்டின்னு சொல்ல முடியாதுங்க, டக்குன்னு உடஞ்சிடுது. இந்த வாட்டி ஃபேன்சி ஸ்டோர் ஐட்டம்ஸ் தான் ஜாஸ்தி. அதுவும் இந்த கிளிப் இருக்குது, இந்த கிளிப் பழைய மாடல் கிளிப்பு, அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு தலையில் வைக்கிற மாதிரி ஐட்டம்ஸ் தான் ஜாஸ்தி இருந்துச்சு. இப்போ என்னவோ இந்த பிரேஸ்லெட் பைத்தியங்களா அலையுதுங்க எல்லாம். அது ஏன்னு தெரியல, வாங்கி தூரையும் போடுறாளுங்க. இந்த மாதிரி கடைகளுக்கு ஏன் பொண்ணுங்க வர்றதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரி ஐட்டம் தான். இந்த மாதிரி விளையாட்டு சாமான்லாம் வாங்கி மேடங்கத்துக்கு போர் அடிச்சு போச்சு. அதுவும் இல்லாமல் இப்போல்லாம் இந்த விளையாட்டு சாமான்லாம் 100 ருபீஸ்க்கு ஆக்கிட்டாங்க. அது நமக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. ஸ்டேஷ்னரி ஐட்டத்துக்கு மேலே என்னவோ இப்போ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. பட் அங்கே என்ன நடந்துச்சுன்னா, ஸ்டேஷ்னரி ஐட்டத்தில் எந்த ஒரு அப்டேஷனுமே இல்லை. போன வருஷம் இருந்த அதே தான் இந்த வருஷமும் இருந்துச்சு. பார்ட்டியை 2 பேரும் பயங்கர அப்செட் ஆகிட்டாங்க. அவங்க கண்ணுக்கு இந்த மாதிரி நெயில் பாலிஷு, ஃபேன்சி ஐட்டம் எதுவுமே இப்போ கண்ணே தெரியாது. ஃபுல்லாக இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டத்தை தூக்கிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் தலை கெட்டும்போது தான் எதுவும் இல்லைன்னு நினச்சி வருத்தப்படுவாங்க. ஒவ்வொரு ப்ரேஸ்லெட்டையாக தூக்கிட்டு இருந்தா, ஒரு கடையிலையும் ப்ரேஸ்லெட் விடலை. என் பொண்ணுக்கு இந்த வாட்டி கண்ணாடி வாங்கணும்னு ஆசை வந்து வாங்கிட்டா. இது பார்த்திங்கன்னா காதில் வைக்கிற ஐட்டம். எல்லா குழந்தைங்களும் இதான் வாங்கியிருந்தாங்க. நானும் 2 பேருக்கும் வாங்கி கொடுத்தாச்சு. ஷாப்பிங் பண்ணி டயர்டாகி வேறு என்ன டீயை குடிச்சிட்டு கோயிலுக்கு போகலான்ட்டு கிளம்பியாச்சு. நான் சொன்ன ஜவு மிட்டாய் இது தான். அதுக்கப்புறம் 8 மணிக்கு தான் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா கடைசி பூஜை நடக்கும். அதுக்கு மணி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபாஸ்ட்டாக போவோன்னு சொன்னால் அப்போ தான் என் பொண்ணு இதில் நான் மிதிச்சுட்டு தான் வருவேன்ட்டு மிதிச்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தா. நல்ல வேளை நாங்கள் உள்ளே போகவும் சாமிக்கு தீபாராதனை நடந்துச்சு. திருப்தியாக சாமியை கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. முன்னாடிலாம் இது ஓப்பனாக இருக்கும், இந்த குளத்தெல்லாம் பார்க்கலாம். ஆனால் இப்போல்லாம் இதை அடைச்சி வச்சுட்டாங்க. இது நாகராஜ கோயில் மெயின் தெப்பக்குளம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த குளம் ரொம்ப பிடிக்கும். கொஞ்ச நேரம் நின்று குளத்தை பார்த்துட்டு வீடியோவும் எடுத்துகிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வர கிளம்பியாச்சு. கொஞ்சம் கூட்டம் கம்மின்னு தான் சொல்லணும் இந்த வாரம். நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம்லாம் இருக்கிறதுனால திருவிழா கடை இருக்காது. கோயிலில் மட்டும் திருவிழா நடக்கும். இந்த வாட்டி வாங்கின ஐட்டம்ஸ் என்னெல்லான்னு பார்த்துடலாமா? இந்த ஹேண்ட்பேக் பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்ட்பேக் வந்து 100 ருபீஸ். ஒரே மாதிரி 2 வாங்கிட்டேன், அதான் நமக்கு நல்லது. 100 ருபீஸுக்கு குவாலிட்டி பெட்டர்னே சொல்லலாம். எதை எடுத்தாலுமே இந்த வாட்டி 100ன்னு தான் மோஸ்ட்லி சொன்னாங்க. இது மட்டும்தான் 150. நானும் தமிழ்நாடு ஃபுல்லாக கேட்டு பார்த்துட்டேங்க, இதோட விலை 150 தான். ஒருத்தர் கூட குறைக்கல. சரி இன்னும் வெயிட் பண்ணால் என்ன ஆக போகுதுன்னு சொல்லி 2 பேருக்கும் வாங்கி கொடுத்து இனி நான் என்னெல்லாம் ஐட்டம்ஸ் வாங்கினேங்கிறத வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோ ஸ்டேஷ்னரி அம்மன்வெல்ஸ் அடி வாங்கிக்கோங்க. இது வந்து ஒரு க்யூட்டான பண்டி கிளிப். green red pink white blue light pink dark pink. அடுத்து வந்தாச்சா இந்த கிளிப்பு. செட் ஆஃப் வளையல். தங்கச்சிக்கு ஒரு செட்டு, எனக்கு ஒரு செட்டு. அடுத்தது
என் தங்கச்சிக்கு கிளிப் செட்டு, ஒரு அழகான முருகன், அப்புறமா ஒரு 3 அண்ணம், இந்த பிரவுன், இந்த பிரவுன், இந்த மெரூன். சூப்பராக இருக்குல்ல. இது செயின்னு தானே நினைப்பாங்க எல்லாரும். இது செயின் இல்லை, பிரேஸ்லெட். என் கையில் போடுங்க. இதுக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். 10 ரூபாய் அப்படி சொல்ல நினைக்கிறேன். 10 ரூபாய்.